மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த யுவதி, 2 இளைஞர்கள் கைது. வீடொன்றில் போதைப்பொருள் பயன்படுத்திக் கொண்டிருந்த யுவதியொருவர் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து குதித்தபோது கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் கோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், பாதுக்க பகலபோபே ருவன்தெனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதான யுவதியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கோமாகம ஹிரிபிட்டிய பகுதியில் வீடொன்றில் 2 நபர்களுடன் இணைந்து போதைப்பொருள் பயன்படுத்திக் கொண்டிருந்த குறித்த யுவதி காவல்துறையினர் வீட்டை சுற்றி வளைத்த போது தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார். இவ்வாறு குதித்தபோது மதில் சுவரில் காணப்பட்ட இரும்பு கம்பிகள் வயிற்றில் பட்டதால் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு போதைப்பொருள் பயன்படுத்திக் கொண்டிருந்த நபர் ஒருவரின் மனைவி தொலைபேசி மூலம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் காலநிலை, கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. கொழும்பில் கடும் மழை அல்லது சிறிய மழை பெய்தாலும் குறுகிய நேரத்தில் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய 27 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கொழும்பின் மருதானை போன்ற 27 இடங்களில் மிகவும் வேகமான முறையில் வெள்ளத்தில் மூழ்குகின்றன. பல்வேறு காரணங்களுக்காக கொழும்பு நகரில் கால்வாய்கள் மூடப்பட்டமை இந்த நிலைமையை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் கால்வாய்களை அண்மித்துள்ள அனுமதியற்ற குடியிருப்பாளர்களை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்தார். சுற்றுலா பயணி போல வெளிநாட்டிலிருந்து வந்த பெண் கட்டுநாயக்கவில் கைது. அபுதாபியிலிருந்து நேற்று காலை வந்த பாகிஸ்தானிய பெண்ணொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 57 வயதுடைய குறித்த பெண் சுற்றுலா பயணி என்ற பெயரில் நாட்டிற்கு வந்துள்ளார். இவர் 2 கிலோ 450 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை இலங்கைக்குள் கடத்த முற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஹெரோயின் போதைப் பொருளின் சந்தை பெறுமதி 73.5 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக இருக்கும் என விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பெண் கொண்டு வந்த பையின் பொய்யான அடிப்பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். மேலதிக நடவடிக்கைக்காக விமான நிலையத்தில் உள்ள காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். நாடாளுமன்றில் சாப்பாடு சரியில்லை, சபாநாயகரிடம் எம்பிக்கள் முறைப்பாடு. நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் தமக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக உள்ளதாக எம்பிக்கள் குழு குற்றம் சுமத்தியுள்ளது. சபைக்குழு கூட்டத்தில் சபாநாயகரிடம் எம்பிக்கள் குழு இது தொடர்பில் முறைப்பாடு அளித்தது. உணவுக்காக அறவிடப்படும் தொகைக்கு நியாயமான உணவை வழங்குமாறு எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இது தொடர்பில் சபாநாயகர் நாடாளுமன்ற சிற்றுண்டிச்சாலை பிரிவுக்கு அறிவித்துள்ளார். ஏறக்குறைய 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சாப்பிடுவதை தவிர்த்து வருகின்றனர். நாடாளுமன்றத்தின் வருடாந்த உணவு செலவு சுமார் 12 கோடி ரூபாவாகும். இதில் பெரும்பாலானவை நாடாளுமன்ற ஊழியர்களின் உணவுக்காகவே செலவிடப்படுகின்றன. கொழும்பில் ஈரான் தூதுவர் மீது தாக்குதல். கொழும்பில் ஈரான் தூதுவர் மீது தாக்குதல் நடத்திய வர்த்தகரை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஈரான் தூதுவர் கலாநிதி அலிரேஷா டெல்ஹோஸ் கொழும்பு சிட்டி சென்டரில் அமைந்துள்ள வாகன தரிப்பிடத்தில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கொழும்பு 7ஐ சேர்ந்த வர்த்தகருக்கே மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 7 வாட் பிளேஸில் வசிக்கும் சந்தேக நபரான புவனேகே மகசென் பஸ்நாயக்க சிசி கார் தரிப்பிடத்தில் தனது வாகனத்தை நிறுத்த முற்பட்ட தூதருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து தூதுவரை தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கில் தகுதியானவர்களுக்கு பதவி வழங்காத ஆளுநர், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிலவும் நிலையில் தகுதியான அதிகாரிகள் இருந்தும் நியமிக்காத நிலை காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது, வடமாகாண அமைச்சுக்களான கல்வி, சுகாதாரம், மகளிர் விவகாரம் மற்றும் ஆளுநரின் செயலாளர் ஆகியன தொடர்ந்தும் பதில் செயலாளர்கள் கடமையில் உள்ளனர். இவ்வாறான நிலையில் அண்மையில் நிர்வாக சேவை திறப்பு தரத்திற்கு பதவி உயர்வு பெற்ற ஆண்டன் எழிலரசி, அருள்நாதன் ஆகியோர் வடக்கு மாகாண சபைக்கு உள்ளீர்க்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு பதவி நிலைகள் வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது கடந்த 7 மாதங்களாக வடக்கு மாகாண சபைக்கு உள்ளீர்க்கப்பட்ட நிர்வாக சேவை சிறப்பு தர அதிகாரியான ஆழ்வார் பிள்ளை ஸ்ரீக்கு
அமைச்சு ஒன்றின் செயலாளர் பதவி வழங்காமல் தொடர்ந்தும் மாகாண சபையில் உள்ளார். வடக்கு மாகாண சபை அமைச்சுக்களின் சுகாதார அமைச்சு அத்தியாவசிய துறையாக உள்ள நிலையில் மாகாண விவசாய அமைச்சின் செயலாளராக உள்ள ஜெகுவிற்கு பதில் கடமை செயலாளராக சுகாதார அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அமைச்சுக்களில் உள்ள 3 செயலாளர்கள் உரிய தரத்தினை பூர்த்தி செய்யாத அதிகாரிகளாக காணப்படும் நிலையிலும் விவசாய அமைச்சின் செயலாளர் ஜெகுவிற்கு மேலதிகமாக சுகாதார அமைச்சையும் வழங்கியமை அதிகாரிகள் மட்டத்தில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஆகவே வடமாகாண அமைச்சுக்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நிலையில் உரிய தரத்தினை பூர்த்தி செய்யாத அதிகாரிகளை அமைச்சுக்கு நியமிப்பதற்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்காததன் பின்னணி என்ன என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். அதிபர் ரணிலிடம் அப்படி கேட்கவே இல்லை. சுருதியை மாற்றுகிறது மொட்டு. பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கவில்லை. மாறாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விருப்பத்தை அதிபருக்கு தெரியப்படுத்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் பிரகாரம் அதிபர் தேர்தலுக்கான திகதிகள் உறுதியாக உள்ளன. நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்து 2.5 வருடங்களின் பின்னர் எந்த நேரத்திலும் அதனை கலைப்பதற்கு அதிபருக்கு அதிகாரம் உண்டு. நாடாளுமன்றத்தை கலைக்கும் தீர்மானம் அதிபரின் கையிலேயே உள்ளது. பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச முதலில் பொது தேர்தலை நடத்தினால் நல்லது என அதிபரிடம் தெரிவித்தார். எனினும் இது தொடர்பான முடிவை அதிபரை எடுப்பார். இருந்தபோதிலும் பொது தேர்தல், உள்ளூராட்சி அல்லது மாகாண சபை தேர்தல் எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு பொதுஜன பெரமுன அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதா என்று அவரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போது பெரமுன அவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்றும் பொது தேர்தலை முதலில் நடத்துவது நல்லது என்ற கட்சியின் கருத்தை மட்டுமே தெரிவித்ததாகவும் அவர் கூறியிருந்தார்.